இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி சீசனில் இது மாதிரிலாம் தக்காளி வாங்கி நம்ம தொக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நாங்கள் 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 4 3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து கடுகு 2யும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது கூடவே வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கலாங்க. தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 20 நிமிஷமாக நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அம்மியில் தான் இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறோம். செக்கில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இல்லை மிக்சிலேயே கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செக்கிலேயே நாங்கள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்சியில். அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு காரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இது போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வர தண்ணி ஃபுல்லாக நமக்கு சுண்டி வர அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு